ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசைனிங் டீம் ஹப். இன்னைக்கு நம்ம என்ன ஷீட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு பிரைடல் ஷீட்டு தான். இது கொஞ்சம் அப்பியராக ஒரு 4 ஃபோட்டோஸில் சிம்பிளாக ஒரு நல்ல லுக்கில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்பயுமே வழக்கம் போல் அதே தான் 12x36 இந்த இதுவில் தான் நம்ம எப்பயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். இந்த ஷீட்டில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. கஸ்டமைஸும் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம எப்பயுமே வழக்கம் போல் வந்தவுடனே Ctrl+R இருக்கா, அதாவது ரூலர் இருக்கா, அது பிக்சலில் இருக்குது. இப்போ இன்ச்சஸில் மாற்றிக்கணும். சேம் அதே தான், எல்லாருக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான். வியூவில் போயிட்டு நியூ கைட்லைன் லேஅவுட், இது ஒரு டைம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்ருக்கும். இங்கே பிக்சல்லே காமிச்சதுன்னா இங்கேயும் உங்களுக்கு பிக்சலில் காமிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நம்பர் மாறி போச்சுன்னு கவலைப்படாதீங்க. ஓகே, என்ட்ரு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நகருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நகருது பாருங்கள். Ctrl+Z கொடுத்துட்டு வியூ கைடில் போயிட்டு திரும்பவும் லாக் பண்ணுறோம். இப்போது நகராது, அவ்வளோதான். எப்பயுமே வழக்கம் போல் யூ, நார்மலாக நீங்கள் கீபோர்டில் யூ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஆல்ரெடி எலிப் டூல் இருக்குது, Ctrl+Z கொடுக்குறேன். ஷிஃப்ட்டு யூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் மாறுறது தெரியும். இங்கே மாறுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேயே போயிட்டு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்துடும். ஓகே, இப்போது வழக்கம் போல் அதுதான் வச்சு நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். சாரி, ஒரே நிமிஷம் இருங்க. இது ஒயிட்டில் இருக்குது. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரீன் வர மாதிரி ஒரு கலரில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டைம் டார்க்கில் போயிட்டு ஓரளவுக்கு இந்த க்ரீன், இதே இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்கிக்கலாம். ஆப்போசிட்டில் போய்ட்டு லைட் பண்ணோன்னா லைட் ஆகும். ஓகே, எனக்கு இப்போ இதில் ஸ்டோக் அப்ளை ஆகிருக்கும். கண்டிப்பாக ஸ்டோக் அப்ளை ஆகும். அதனால் அதை மட்டும் அன்டிக் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த டைம் டைரெக்டாக ஃபுல்லாக மேலே ஏற்றிட வேண்டியது தான். இந்த சைட்லேயும் ஃபுல்லாக மேலே ஏற்றிட வேண்டியது தான். இந்த மாதிரி டைமெல்லாம் பாரபட்சமே பார்க்க தேவையில்ல. திரும்பவும் ஹால்ட் ஹோல்ட் பண்ணி இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு திரும்பவும் சின்னதாக்குங்க. சின்னதாக்கிட்டு இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் கஸ்டமைஸ் ரீசைஸ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இதை ஒரு சென்டர் பொசிஷனில் வச்சிடலாம். கொஞ்சம் இந்த சைட்லேயும் கொஞ்சம் இந்த சைட்லேயும் லைட்டாக பெருசாக்கிட்டு கீழே ட்ராக் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ட்ராக் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். வைக்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும். இந்த சைடில் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இருக்கட்டும். அது நான் ஏன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த லுக் கிடைக்கும். இப்போது இந்த இதுக்கு ஸ்டோக் கொடுக்கணும். இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? பிளாக் ஆர் ஒயிட். நான் ஒயிட்டில் கொடுக்குறேன். இப்போதைக்கு எனக்கு ஒயிட் தேவை, அதனால் நான் ஒயிட்டில் கொடுத்துட்டேன். என்ன ஸ்டோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50, கொஞ்சமாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். 35 ஓகேன்னு நினைக்கிறேன். 35 கரெக்டாக இருக்குமா? இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 35ன்றது 30யாக மாற்றலாம். அப்போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. 25 ஒரு 5 பாயிண்ட்டாக குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, எனக்கு பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதவே ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம்னா நமக்கு அவுட்டர் பார்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறேன்னா இதில் நமக்கு ஃபில் தேவையில்ல, ஃபில் எடுத்துடலாம். ஃபில் எடுத்ததும் இதை கீழே கொண்டு போயிடலாம். நமக்கு ஒன்லி ஸ்டோக் மட்டும் இருக்கும். அதை ஸ்டோக் சைஸை நம்ம டோட்டலாக குறைச்சிடுறோம். 10 120 ஆயிடுச்சு. 10 கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சின்னதாகும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வந்துருச்சுங்களா? ஓகே, பாக்ஸுக்கு மேலே பாக்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இதை இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக பாக்ஸ் மாதிரியே தெரியும்.
இல்லன்னா அது ஒரு சைஸ்லயும், இது ஒரு சைஸ்லயும் இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் இத எடுத்துட்டேன் இத கொஞ்சம். இப்போ திரும்பவும் சேம் அதே தான். இத திரும்பவும் ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுங்க. இப்போ இந்த டைம் இந்த கார்னருக்கு கொண்டு போக போறோம். அவ்வளோதான். அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த டைம் இது எல்லாத்துக்கும் கீழ வரணும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒயிட் குடுக்க போறோம். ஸ்டோக் தேவையில்ல. அதனால ஸ்டோக் ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி கம்மியா இருக்கும். இத ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கும் ஒப்பாசிட்டி இருக்கும். ஃபுல்லா கம்மி இது பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். ஃபுல்லா முடிஞ்சது. இது அந்த ஒயிட் கூட மெர்ஜ் ஆயிடும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே. கரெக்ட்டா வேற ஒண்ணும் இல்ல. அந்த பொசிஷன் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. கரெக்ட்டா உட்காரல நெனைக்கிறேன். ஓகே. பெர்ஃபெக்ட். நமக்கு ஓவரால் அப்பதான் அந்த லைன் வந்து இதுவாகும். இப்ப ஏன்னா அது இதுவுல இருக்கு. ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது பண்ண முடியும். கரெக்ட்டா வந்துரும் உங்களுக்கு. ஓகே. ஓரளவுக்கு அந்த கரெக்ட்டா வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தாலே தெரியும். அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லா கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும். இப்போ நேத்து ஒண்ணு பண்ணியிருப்போம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழ அந்த இது குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. திரும்பவும் பிரஸ் பண்றோம். சின்னதா ஒரு பாக்ஸ். இதுக்கும் ஸ்டோக் தேவையில்ல. ஒயிட்லயே இருக்கட்டும். இத கொஞ்சம் டைமண்டிக்கா மாத்திக்கிறேன். ஓகேங்க. இது டெலீட் பண்ணிட்டு பெர்ஃபெக்ட். இப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சீரியஸா. இதனுடைய ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டா வந்து பிளெண்ட் பண்றேன். அப்பதான் பார்க்க கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஓகேங்க. இப்ப பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இப்பதாங்க நல்லா இருக்கு. கொஞ்சம் மூளைய கசக்கணும்னா வந்து வந்துரும். வேற ஒண்ணும் இல்ல. இந்த சைடுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இத நம்ம நார்மலா வச்சுக்கலாம். இது பிரச்சனையே கிடையாது. இருக்கிற இடத்துலயே இருக்கட்டும். இதனுடைய பொசிஷன் மட்டும் ஓகே. 1, 2, 3. ஓகே. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கி வச்சா நல்லா இருக்கும்ன்ற தோணுது. அதுக்கு இதுக்கு மட்டும் நகராத மாரி ஒரு கைட்லைன்ஸ். ஓகேங்க. இப்போ வந்து ஒன் சைடு ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன்றதுனால இவ்ளோ பொறுமையா பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனா எவ்வளோ நேரம் ஆகுமான்னு கேட்டா, கண்டிப்பா இவ்வளோ நேரம் ஆகாது. நெக்ஸ்ட்டு திரும்பவும் எடுக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு, திரும்பவும் ஒரு லேயர் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்படி ஃபுல்லா கிரியேட் பண்ண போறோம். சிம்பிளா தானே பண்ண போறோம் அப்படின்றதுனால, இங்க வந்து ஃபுல்லா வந்துரும். பேக்கிரவுண்ட்ல வந்து நார்மலா சொன்ன மாரி கிரீன் தான். இதில ஏன் இந்த மாரி பண்றோன்றத நான் சொல்றேன் ஏன்ட்டு. இத லாஸ்ட்டா எடுத்துட்டு வந்து விட்டுறலாம். ஓகேங்க. அது கூட இப்ப மெர்ஜ் ஆயிட்டுருக்கும். இப்போ இந்தாண்ட சைடுல சேம் அதே தான். இத ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்க ஒரு பிளாக் எடுக்கிறேன். இங்கருந்து இங்க கொஞ்சமா வந்து நான் இது பண்றேன். ஏன்னா சேம் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போறோம். அங்க என்ன நடந்ததோ அதே தான் இப்ப இங்கேயும் நடக்க போகுது. வேற ஒண்ணும் இல்ல. திரும்பவும் இங்கருந்து ஒண்ணு எடுத்துட்டு வந்து இங்க குடுத்துட்டோம். இங்க குடுத்துட்டு இதையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்க வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுர்றேன். இப்ப இது நமக்கு தனியா தெரியணும்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? சைடுல இது 2த்தையும் பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த மாரி தானே அத பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது வந்து லாக்ல இருக்கு. அன்லாக் பண்ணிட்டு 73 இருக்கு. அத நான் 75க்கு அங்க மாத்திட்டு
இங்கேயும் சேம் அதே தான் 75 சேம் அதே தான் இங்கேயும் 75. இப்போ உங்களுக்கு வந்து என்ன வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறேன் எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னா நமக்கு அப்படி தான் தெரியும். இந்த இடத்துக்கு இப்போ தான் ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். இங்கே போயிட்டு ஒயிட் இருக்கா, ஒயிட் கிளிக் பண்ணுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் போயிடணும். சாரி, ஓகே, ஃபுல்லாக பேக்ரவுண்டில் போயிடுச்சு. இது ஒயிட் ஆகிடுச்சு. இப்போது இதனுடைய ஒப்பாசிட்டி ஃபுல்லாக பிளெண்ட் ஆகணும். இது மாதிரி பிளெண்ட் ஆகணும். ஒரு 20. அதே தான் இங்கேயும் ஒரு 20. உங்களுக்கு அந்த பிளெண்ட்னஸ் தெரியும். ஒன் செகண்ட். எப்படி டபுள் லேயரா மாறிச்சு? ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுட்டு இதவே நம்ம ஒரு காப்பி எடுத்துக்கலாம். எனக்கே அது என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு அது இருந்தால் ஓகே தான். இப்போ பேக்ரவுண்டை மட்டும் இது பண்ணிவிட்டு இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ட்ராக் அடிச்சிருங்க. ஏன்னா இங்கே சேம் அதே மாதிரி தான் வரப்போகுது. இங்கே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் என்னன்னு சொல்கிறப்ப பாருங்கள். அந்த சைடில் அதை ஃபுல்லாக வச்சோமா, இப்போ இந்த சைடில் ஃபுல் ட்ராக், ஆஃப் ட்ராக். ஒரு சின்ன சிம்பிள் சேஞ்சஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வேலை முடிஞ்சது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணுறேன்றது. இதில் இது தேவையில்லை, ஏன்னா அந்த பக்கம் இதே மாதிரி ஒன்று கொடுத்துட்டோம். அதனால் இந்த மாதிரி தேவையில்லை அந்த பக்கம். ஓகே, இதுக்கு மேலே 2 சைட்லேயுமே டெக்ஸ்சர்ஸ் வரும். எல்லாமே ஒரே ஈவனாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே உங்களுக்கு ஈவனஸ் இல்லாமல் இருக்காது. எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். நான் கைட்லைன் கூட வச்சு காமிக்கிறேன். ஏன்னா ஈவனாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால தான். இப்போது இதனுடைய சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் லேயர் நகரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதிலிருந்து இன்னொரு காப்பி டெலீட் பண்ணிவிட்டு 1 2 3 3 லேயர் எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சென்டர் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அந்தளவுக்கு அந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது 3யும் Ctrl G போட்டு அது எலமெண்ட், அதாவது சிங்கிள் எம்டின்றதுனால இஎல்னு போட்டுக்கிறேன். எனக்கு அப்படின்னா தான் தெரியும். ஓகே, ஏன்னா அது 3த்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அது 1 நகர்த்தினாலுமே 3மே நகரும். லிங்க்கை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் க்ரியேட் பண்ணுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத. முடிஞ்ச அளவுக்கு சேம் அதே தான். இதையும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். திரும்பவும் போகிறோம், லாக் பண்ணுறேன், 2த்தையும் செலக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பெருசாக்குறேன், ஆயிடுச்சு. 2த்தையும் லிங்க் பண்ணுறேன், Ctrl G. இது வந்து EL -2
ஏன்னா மேலே இருக்கிறது 1. நானே இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். -1. அப்போ தான் வந்து டிஃபரன்ஷியேஷன் தெரியும் நமக்கு. எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்றது அப்போ தான் தெரியும் நமக்கு. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இப்போது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்டேட் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணா இது கூட வச்சு காமிக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் பாக்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இந்த மாதிரி கைட்லைன் வச்சு ஒர்க் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எதுவுமே நகராத, மாறாத ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து கைட்லைனை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. கைட்லைனை வச்சு ஒர்க் பண்ணால் தான் கரெக்டாக வருமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஒப்பாசிட்டி ஏன் கம்மி பண்ணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா எந்தெந்த லேயர் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். இப்போ ப்ரஷ் டூலில் செலக்ட் பண்ணுங்கள். நார்மலாக அடிச்சிங்கன்னா பி, அப்படி இல்லைன்னா இது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்ம பேக்ரவுண்டில் ஒன்று ரெடி பண்ணோம்ல, அது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். இங்கே இருக்கிறது ஒரு பேக்ரவுண்ட், இங்கே இருக்கிறது ஒரு பேக்ரவுண்ட். அப்போனா பிஜி -1. எனக்கு வந்து ஷார்ட் ஃபார்மாக இருந்தாலே எனக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நான் இதை வச்சு நான் வந்து கொஞ்சம் ரொம்ப இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இது புரியும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஷார்ட்டாக போட்டுறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி பேக்ரவுண்ட் கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஏசி கே பேக் GROUND பேக்ரவுண்ட். ஓகே, நான் கொஞ்சம் இங்கிலீஷில் வைக்குங்க. இது 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 ரெக்டாங்கிள் செலக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே. இங்கேயும் ஒரு எலிப் டூல் இருக்குது பாருங்கள். இந்த எலிப் டூல் எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். இப்போவும் மெர்ஜ் பண்ணி இதுவும் எலிப்புன்றதுனால இது உள்ளே தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் மினிமைஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே ரெண்டுமே மினிமைஸ் ஆகுதுங்களா? இதுதான். மீதி எல்லாம் இங்கே இருக்கிறது வந்து செகண்ட் ஆஃப் லேயர்ஸ். இப்போ இதையும் லிங்க் பண்ணிட்டு Ctrl+G. இப்போ இதுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா RE. நான் ரெக்டாங்கிளுக்கு ஷார்ட்டாக REன்னு போட்டு செகண்டுன்னு போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும். இப்போது வேறு ஆப்ஷனே இல்லை. டைரெக்டாக ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம். இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து இது பண்ணி வச்சுருக்கோமா? இப்போது இது எல்லாமே இங்கே இருக்கிறதுக்கானது தான். இதையும் லிங்க் பண்ணுறோம். Ctrl+G RE-1. ஃபஸ்ட் லேயரில் இருக்குன்றதுனால -1, செகண்ட் லேயரில் இருக்குன்றதுனால -2. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும். இந்த பேஜ் வந்து ஃபஸ்ட்டு பேஜ், இது வந்து ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பேஜ் வந்துடும். இது செகண்ட் பேஜ். ஒரு ஆல்பம் நீங்கள் டபுளாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பேஜ், இது செகண்ட் பேஜ். உங்களுக்கு நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. இது ஃபஸ்ட்டு பேஜ், இது செகண்ட் பேஜ். அப்படி தான் ஒரு புக்கை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கும்போது இந்த சைடில் ஒரு பக்கமும் இந்த சைடில் ஒரு பக்கமும், அதாவது கையை இப்படி ஒன்றா சேர்த்து வச்சு இப்படி ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். இதுதான் சென்ட்ரு. இந்த இடத்துல தான் வந்து புக்கை வந்து மடித்து வைப்பாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். அதனால தான் சென்டரில் வந்து எதுவுமே வைக்கக்கூடாது. இது வரைக்குமே சென்டரில் எதுவுமே நீங்கள் நான் வச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே சைடில் தான் இருக்கும். அதுக்கு தான் மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். எப்பயுமே மார்ஜின் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். அதனால தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்போது இது வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது நான் வந்து எலமெண்ட் டூல் வந்து ஒன்று, அதாவது மெட்டீரியலை வந்து எடுத்துகிட்டு வந்து மெட்டீரியல் கிளிப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது என்கிட்ட. இதையும் வச்சு ஒர்க் பண்ண முடியும். இப்போது என்னென்னா இந்த இடத்துல நம்ம பிரைடுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோன்றதுனால இங்கே சிம்பிளாக அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அந்த
பிரைடுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ இது வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம லாக் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இது எல்லாமே மூவ் ஆகும். ஏன்னா நம்ம வைக்க போகிற இதுவும் அந்த மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே லாக் போட்டு வச்சுக்கலாம். லாக் பண்ணியாச்சு. இது எல்லாமே எல்லாத்துக்கும் மேலே தான் வரணும். எம்டி லேயர் இதுவும் இதுக்கு மேலே தான் வரணும். பிரைட். ஓகே. கண்ட்ரோல் ஜி டி. இந்த இடத்துல வந்து பிஆர்ஐடி பிரைட் பிரைடுன்னு கொடுத்துட்டோம்னா இல்லை பிரைட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே கீழே இருக்கிறது இது நார்மலாக எலமெண்ட். சாரி, இது பேக்ரவுண்ட். ஓகே, இந்த மாதிரி லேயர் உள்ள போட்டோம்னாவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு தான் லேயரை வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஓகே, எனக்கு இது வந்து ஒயிட்டில் வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம கலர் கொடுக்கலாம். கலர் இதுல போயிட்டு ஒயிட் ஆப்பாசிட்டி. கீழே கொஞ்சம் டெக்ஸ்ட் வைக்கலாம். அதனால நான் இதை கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த வந்து இதுவும் தெரியாமல் இருக்கும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச இந்த பிரைட் கூட நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலரில் போயிட்டு ஓகே ஒயிட் டபுள் லேயருக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். லேயர் ஸ்டைல் அண்டு பேஸ்ட். சேம் அதே தான் பேஸ்ட். ஓகே பிரைட். ஓகே, க்ரீனுக்கு ஒயிட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் ஒயிட் கொடுத்துட்டேன். இந்த சைடில் மேலே என்ன கொடுக்கலாம்? மை வெட்டிங் மெமரிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சைடில் என்ன கொடுக்கலான்றதை கொஞ்சம் யோசிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இது இங்கே கொடுக்கலாம். சேம் அதே தான். இங்கேயும் போயிட்டு ஸ்டோக் வேணாம். கலர் ஓவர்லேயில் ஒயிட் மேலே வந்துருச்சு. இங்கேயும் மேலே எம்டியாக இருக்குது. அங்கேயும் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அந்த இடத்துல வேறு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். மை வெட்டிங் மெமரிஸ். We are engaged. We are like flowers blocking. வெட்டிங் ரூம்ஸ். அதாவது நம்ம வெறும் இதுக்கு மட்டும் மேக் பண்ணுறோன்றதுனால கம்மியாக தான் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதாவது டெக்ஸ்டஸ் கொடுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூனிக்காக. ரியல் பிரைட் சினிமாட்டிக் வெட்டிங் டேஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இதில் நிறைய தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது. அதை நான் வந்து ஹைட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் எனக்கு தேவையில்லை. இது இருக்கட்டும். இந்த எலிப் இதுவும் எனக்கு தேவையில்லை. ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக கொடுக்க போகிறேன்றேன். கண்ட்ரோல் இ அடிச்சிடுறேன். கண்ட்ரோல் இ அடிச்சுட்டு மெர்ஜ் ஆகிடும். எல்லாம் மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஒயிட்டில் மாற்றிக்கலாம். ஓகேவா? இல்லை, எனக்கு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்கல. ஆனால் இந்த வெட்டிங் ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நம்ம மாற்ற போகிறோம். டெக்ஸ்டில் வெட்டிங் கண்ட்ரோல் டி டெக்ஸ்ட்.
ஃபுல்லாக கேப்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். போல்டு கேப்ஸ் அண்டு வெட்டிங் கொஞ்சம் ஒரு யூனிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு செலெக்ஷன்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடலாம். ஓகேங்க, கிடைச்சிருச்சுங்க எனக்கு தேவையானது. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால இதை வச்சுருக்கேன். சென்டரில் இருக்குது. சேம் இது. ஆக்சுவலாக இது எல்லாமே அன்லிங்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா சென்டரில் எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இப்போதான் சென்டரில் இருக்குது. இதனுடைய கலர்லையும் ஒயிட்டில் மாற்றிடலாம். இதனுடைய கலர் சேம் ஒயிட், சேம் ஒயிட். ஓகே, இங்கே இவ்வளோ தூரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாத நான் டெலீட் பண்ண போகிறேன். இது மூணுத்தையும் இப்போ கம்பைன் பண்ணி லிங்க் பண்ணி Ctrl+G WEDDING வெட்டிங் டெக்ஸஸ் வெட்டிங் டெக்ஸ்ட் Ctrl+G அப்போ நான் டிசைனிங் லேயர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் போட்டு, அதாவது ஒரு குரூப் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஓரளவுக்கு இங்கே பாருங்களேன், ஃபில்லான மாதிரி இருக்கா. இப்போ வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு மட்டும் ஏதாவது மேனுவலாக டெக்ஸ்ட் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு கேப்சர் CAPTUR கேப்சர் MENT மொமெண்ட்ஸ்னே போட்டுக்கலாம். மொமெண்ட்ஸில் போயிட்டு இங்கே வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இருக்கா, ஆட்டோவில் கொடுத்தோம்னா ஆட்டோவுக்கு வந்துடும். இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கிட்ட வர மாதிரி பண்ணிக்கலாம். இதில் இது மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாமா? நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், ஓகே ஓகே ஓகே. இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்க, எனக்கு இந்த ஃபாண்ட்டே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சென்டர் என்டர், சென்டர் என்டர். ஓகேங்க, நல்லா இருக்குங்க ரைமிங். ஓகேங்க, நம்ம இந்த ஷீட்டில் மேக்ஸிமம் ஒர்க் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சிம்பிள் ஒர்க் தான். எல்லாத்துக்குமே கொண்டு வந்தாச்சு. இங்கே ஃபோட்டோ உள்ளே அப்படியே ஃபோட்டோ தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நம்ம பேக்ரவுண்ட் வந்து இதுவாகவே இருக்கட்டும். இதுவும் ஃபுல்லாகவே இதுவாக பண்ணி வச்சுக்கலாம். ரிசல்ட்ஸ்லேயும் எதுவும் பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆர்ஜி இதில் இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. உள்ளே இருக்கிறது இங்கே இருக்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பிக்சர்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் தான் பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இங்கே RG 1ல் போயிட்டு இது ஃபர்ஸ்ட் லேயராக கண்டிப்பாக இருக்கும். பிக்சர்னு போட்டுக்கிறேன்.
ஏன் அத வைக்கிறேன் அப்படின்றத நான் அப்போ வந்து சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரியும். ஏன்னா ஒண்ணொண்ணுத்துக்கும் நம்ம வந்து எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு வச்சா மட்டும் தான் வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகே. அடுத்தது பிரஷ் டூல். பிரஷ் டூல் எடுத்துட்டு மேல வச்சுக்கங்க. இங்க ஒரு நியூ லேயர். இந்த கேப்சர் மூவ்மெண்ட்ன்னு இருக்குல்ல, இதுவும் வெட்டிங் டெக்ஸ்ட்குள்ளயே ஆட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அது மேக்ஸிமம் 2 ஒண்ணா தான் இருக்கும். அதனால தான் வந்து அது பக்கத்துல ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். மீதி எல்லாமே இது பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும். என்னடா கொச்ச கொச்சன்னு இல்லாம ஒரு ப்ராப்பரா தெரியும். இது வந்து ஒன் சைடு. ஓகே. இப்போ இங்க மேல் லேயர கிளிக் பண்ணிட்டு, இங்க ஒரு எம்ப்டி லேயர் மேல கிரியேட் பண்ண போறோம். ஆ மாஸ்க். MASK மாஸ்க் அப்படின்றத மட்டும் நான் போட்டுக்கிறேன். மஸ்க்ன்னு போட்டேன். சரி விடுங்க. பிரஷ் டூல கொஞ்சம் பெருசாக்கிட்டு, அது ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஒரு சின்ன ஒர்க் தான் பண்ண போறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஆப்போசிட் இன்க்ரீஸ்ல இருக்கட்டும். ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது மாரி ஒரு சின்ன ஒர்க்கு தாங்க. வேற எதுவும் இல்லங்க. கொஞ்சம் இப்படி மட்டும் ட்ராக் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இதவே இன்னொரு டூப்ளிகேட் லேயர் இந்த சைடுல. இத மட்டும் நான் கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்ட்டா இருக்கும். இதையும் கொஞ்சமா சின்னது பண்ணிக்கலாம். வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம வெளிய போயிட்டு ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வரோம்ல, அது மாரி எதுவும் பண்ணாத. நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இதுல வந்து கலர மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம். ஒயிட். சேம் அதே ஒயிட். நம்ம பண்ணதே ஒயிட்ல பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால நான் மொத்தத்தையும் வந்து பேக் பண்றேன். இதையும் டெலீட் பண்றேன். இப்போ கலர் வந்து நமக்கு நார்மலா குடுத்தீங்கன்னா டிஃபால்ட் கலர் வந்துரும். எக்ஸ் குடுத்தீங்கன்னா மேல வந்துரும். இங்க பாருங்க ஃபோர்டவுன் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஃபோர்டவுன், பேக்ல இருக்கிறது பேக்ரவுண்ட். எப்பவுமே நம்ம பிரஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிறது தான் வரும். பிரஷ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்க. சேம் அதேதான் இந்த சைட்லயும். ஓகேங்க. நான் 2த்தையும் ஒரே இது உள்ளே கொண்டு வந்துட்டேன். சப்போஸ் அந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அது வந்து கரெக்ட்டா வராதுங்க. அதனால ஒரே சைட்ல பண்ணக்கூடாதுங்க அந்த மாரி. ஓரளவுக்கு பிரைட்டா குடுத்தாச்சு. இப்போ இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிட்டு, இங்க ஒரு இதுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே. பெர்ஃபெக்ட். ஸோ, இப்போ இது என்ன பண்ண போறேன்னா, இது ஃபர்ஸ்ட்டு சாரி செகண்ட். ஆ -2 -1 இது எங்கெங்க போக போகுதுன்றத நான் சொல்றேன் பாருங்க. 2மே 2த்துக்கும் கீழ தான் வரணும். அப்பதான் வந்து பிக்சர் வந்து இதுவாகாம இருக்கும். இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லங்க. இத வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் யாருக்காவது மெட்டீரியல் வேணும் அப்படின்னா, எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறேன். Gmailலயோ சரி, WhatsAppலயோ சரி.
என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது பர்சனலாக வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் பர்சனலாகவே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இண்டிவிஜுவலாக என்னால் இதில் ஓப்பன் ஸ்பேஸில் என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்க. இப்போ வந்து சாம்பிள் பிக்சர்ஸ் ஏதாவது நேற்று டவுன்லோட் பண்ணதே இங்கே இருக்குங்க. இப்போ வந்து என்னென்னா இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் எது தேவைப்படும்னு தெரில, அதனால் நான் எடுத்துட்டேன். இது எனக்கு தேவைப்படாதுங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பிக்சர்ஸ். ஓரளவுக்கு ஒரே கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது 3 ஃபோட்டோ. இதுவும் தேவையில்லை. ஓகே, இது ரெண்டுத்தையும் கீழே வச்சுக்கலாம். இது வந்து இது உள்ள வச்சுக்கலாம். இப்போது இங்கே வந்து பிக்சர்ஸ்னு செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு இந்த பிக்சர்ஸ் ஹால்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே வந்து ட்ராக் பண்ணோம்னா இந்த பிக்சர்ஸில் இது வந்து உக்காந்துரும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. இங்கே ஃபில்லில் போயிட்டு ஸ்கிரிப்டில், உங்களுக்கு ஸ்கிரிப்டில் இது இருக்காது, ஃபிட் டு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா வந்து உக்காந்துரும். நார்மலாக எல்லா ஃபோட்டோஷாப்லேயுமே இது வராது. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அதை வர வைக்கிறதுக்கு. அதுக்கும் தனியாக சொல்லுங்கள், போடுறதுனா வீடியோ போடுறேன். ஓகே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இதை கொடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, இதை வந்து இங்கே டூன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து மாஸ்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயிடுச்சு. சைஸ் பண்ணி உள்ள பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுவும் சேம் அதே தான். எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் இதை உள்ள வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் அதை டார்க் பண்ணணும். ரெசிடென்ஸ் லேயராக மாற்றிடணும். ரெண்டுத்தையும் ரெசிடென்ஸ் லேயராக மாற்றிட்டு கண்ட்ரோல் எல், கொஞ்சம் டார்க். ஓகே, சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். கண்ட்ரோல் எல், சேம் மெத்தட். ஓகே, பேக்ரவுண்ட் ரெண்டுத்தையும் சேமாக மாற்றியாச்சு. இப்போ இன்னொரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாமா? வேறு வழியில் இதில் ஏதாவது ஒன்று தான் எடுத்தாகணும். இதை வந்து இந்த இடத்துல உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே இதை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இங்கே ஓரளவுக்கு முடிஞ்சது. ஃபிட் டு ஃப்ரேம். இப்போ வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். எது எது எப்படி எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள்.
Ctrl G மாஸ்க். பேக்ரவுண்டை திரும்பவும் லாக் பண்ணலாம். இதையும் லாக் பண்ணிக்கலாம், இதையும் லாக் பண்ணிக்கலாம். மீதி எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா எதுக்குமே நமக்கு மூவ்மெண்ட் தேவையில்லை. இப்போது நம்ம மாஸ்க் பண்ணதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு மூவ்மெண்ட் தேவை. ரீசைஸ் லேயராக மாற்றிக்காச்சு, ரெண்டுமே மாற்றியாச்சா. இப்போது இங்கே மாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃப்ளோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டவுன் பண்ணிவிடுங்க. ஒப்பாசிட்டி கொஞ்சம் டவுன் பண்ணிவிடுங்க. சாரி, மாஸ்க். ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது தேவை இல்லை அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். ஓகேங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து இப்படி வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னா, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. வெளியில் மாஸ்க் பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, கிளிப்பிங் மாஸ்க் பிஎன்ஜி, அதை இந்த 2 இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புரிஞ்சதுங்களா? இப்படி தான் டீட்டெயில்ஸாக வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்து வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு லேயர்ஸ் வைஸாக போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன். ஏன்னா புரியாதவங்களுக்கு புரியணும்ல அப்படின்றதுக்காக. நான் இந்த மெத்தட் ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது எதுவுமே வந்து வெளியிலேருந்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எல்லாமே உள்ளே இருந்து இருக்கிறத வச்சே மட்டும்தான் பண்ணேன். நான் எதுவுமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்கள் க்ரியேட்டிவிட்டி இது பண்ணணுன்றதுக்காக நான் வந்து மேனுவலாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேனுவலாக ரெடி பண்ணுறது தான் எப்பயுமே நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு மேனுவலாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இதையே இப்போ உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டிசைனாக கொடுக்கலாம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒன் சைடாக மட்டும் வச்சுட்டு, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஒரு சைடாக வச்சுட்டு, இங்கே இது ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டு ஷீட் ஃபுல்லாகவே சிங்கிள் பேஜை அதாவது சிங்கிள் ஃபேஸை மட்டும் வச்சு இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இந்த சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஒன் சைடு ஃபுல்லாக, அதாவது இந்த சைடில் இங்கே வந்து பாதியாக வரும். இந்த சைடில் பாதியாக வந்துட்டு இங்கே ஃபுல்லாக ஃபேஸ் வந்துடும். இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து இங்கேயும் ஃபேஸ் வந்துடும். இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாடலை வச்சே நான் வந்து நிறைய லேயர்ஸ் என்னால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பிஹெச்டியை வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு க்ரியேட்டிவிட்டின்றது வந்து என்னோட 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆல்பம் ஷீட் ஒர்க்கில் வந்து எனக்கு 2.5 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருது. இப்போ வந்து கண்ட்ரோல் டேப், நார்மலாக டேப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸில் வந்துடும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்படியும் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா டூல் எந்தெந்த டூலுக்கு எங்கெங்கே ஷார்ட்கட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணவே தேவையில்ல. இப்போ நான் நார்மலாக அடிச்சேன்னா எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நார்மலாக செலெக்ஷன் டூல் வந்துடும், எனக்கு வந்து வந்துடும். நார்மலாக இசட் அடிச்சுன்னா ஜூமிங் டூல், அதே மாதிரி தான். இப்போ நார்மலாக டேப் அடிச்சுன்னா உங்களுக்கு அதுவும் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம லாக் போட்டிருப்போம்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு எதுவும் நகராது. நகர்ந்தாலும் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரி நிறைய இதுவும் இருக்குது. நீங்களே பார்த்துக்குங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேனுவலாக இதிலேருந்து ரெடி பண்ணுது. அதாவது இந்த கிளிப்பிங் இது மட்டும் நம்ம வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். டிசைனிங் மெட்டீரியல் மட்டும் வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது மெட்டீரியல் வேறு ஆப்ஷனே இல்லை, அது வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நிறைய வெப்சைட்டில் கிடைக்கும், நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நிறைய பேர் பெய்டு இருக்குது, நிறைய பேர் வச்சிட்ருப்பீங்க. ஆனால் அது எதுக்கு இருக்குன்னே தெரியாத வச்சிட்ருப்பீங்க சில பேர்லாம். அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கு, எத்தனை மணி நேரம் போயிருக்குன்னு தெரில. நான் வந்து இதையே கட் பண்ணி தான் கொஞ்சம் மெர்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், as a powered by the designing team hub, welcome and I will return by back. Okay guys, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.